ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேய் படம் பார்த்துருப்போம். ஒரு சில பேய்கள்லாம் புக்ல இருந்து வரும், இல்ல டிவில இருந்து வரும். சில நேரங்கள்ல கண்ணாடில இருந்து வரும். ஆனா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல, பேய் ஒரு கேமரா மூலமா வருது. ஒரு கேமராலேருந்து யார் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்குறாங்களோ, அவங்க எல்லாருமே அந்த பேய் கொன்னுகிட்டே வரும். இந்த அளவுக்கு ஒரு ஹாரர் ஸ்டோரிய டிஃப்ரெண்ட்டா சொன்ன படம் தான் 2019ல வெளியான போலோராய்டு அப்படின்ற இந்த ஒரு மூவி. படத்தோட முடிவுல ஒரு ட்விஸ்ட்ட வேற வச்சு முடிச்சிருப்பாங்க. இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போயிரலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ண காட்டுறாங்க. அவங்க அம்மாவோட பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. கூடவே அவளோட ஃப்ரெண்டும் இருக்கா. அப்பதான் அந்த இடத்துல ஒரு கேமராவும் இருக்கு. இது ரொம்ப பழைய கேமரா போல. வேணா ஒரு தடவ உன்னைய ஃபோட்டோ எடுக்கலாமா? அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு அந்த ஒரு பொண்ண ஃபோட்டோ எடுக்கிறா. கொஞ்ச நேரம்க்கு அப்புறமா அவங்களும் 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்களோட வீட்டு கதவு தொறந்திருக்கு. ஒருவேளை நம்மளோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தேடி பார்க்குறா. ஆனா அப்பதான் தெரியுது வீட்டுக்குள்ள அவளோட ஃப்ரெண்டு இல்லன்னு. வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தேடிட்டு இருக்கும்போது, மேலே ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி ஏணி வழியா ஏறி போய் பார்க்குறா. ஆனா அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு உருவம் அந்த பொண்ணோட கைய பிடிச்சு இழுக்குது. அந்த பொண்ணு பயத்துல கீழே விழுகும்போது, யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணோட கால பிடிச்சு மேல இழுத்து அதே இடத்திலே கொலையும் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க. இப்ப ஒரு ஸ்கூல காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பொண்ண காட்டுறாங்க. இந்த ஒரு பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயினு. இவங்களோட பேர் தான் பேட் ஃபிட்சர். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபிட்சர் கிட்ட உங்க கழுத்துல ஒரு துணி இருக்குல்ல, அத வேணா கழட்டிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி கேமராமேன் சொல்றாரு. ஆனா ஃபிட்சர் அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அப்ப பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணு எப்பவுமே அந்த துணியவே தான் கட்டிட்டு அழுவா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா ஃபிட்சர் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பையனை பார்த்து சைட் அடிக்கிறாங்க. அந்த பையனை நம்ம ஃபிட்சருக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பையனோட பேர் தான் கானர். ஃபிட்சருக்கும் இந்த கேமராஸ்ல போட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால அந்த பையனுக்கே தெரியாம அவனை போட்டோ எடுக்க பார்க்குறாங்க. ஆனா அத அந்த பையன் நோட் பண்ணிடுறான். உடனே அவங்க வெட்கப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க ஒரு பழைய வாட்ச் கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க பார்ட் டைம் ஜாபா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். அந்த பையனோட பேர் தான் டெய்லர். இந்த கடையோட ஓனரோட சொந்தக்கார பையன் தான். அவன் வந்து ஃபிட்சர் கிட்ட உனக்கு ஒரு கேமரா கொண்டு வந்திருக்கேன். இதை நான் உனக்கு கிஃப்ட்டா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குடுக்குறான். அந்த கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்திருக்கமே அதே கேமரா தான். அதோட சேர்த்து அந்த கேமரா பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கிற ஒரு சூட்கேஸையும் குடுக்குறான். அந்த கேமராவ எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா, இது ரொம்பவே பழைய மாடலு. இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றதே நிப்பாட்டிட்டாங்க. உனக்கு எப்படி கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லி ஃபிட்சர் கேட்குறாங்க. இது என்னோட ஃப்ரெண்டு மூலமா கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையனும் சொல்றான். இவங்களும் எடுத்து பார்த்துட்டு, சரி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த டெய்லர்ன்ற பையனே ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. அது ஃபிலிம் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கேப்ல அந்த டெய்லர்ன்ற பயப்புள்ள ஃபிட்சரை கிஸ் பண்ண பார்க்குறான். ஆனா ஃபிட்சருக்கு இது மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால அவங்க சங்கடப்பட்டுட்டு அங்கேருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி இந்த சூட்கேஸை எடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியையும் குடுக்குறான். ஆனா அத வாங்காமயே ஃபிட்சர் கிளம்பிடுறாங்க. அவங்க நேரா அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. போகும்போது பக்கத்துல ஒரு அப்பாவும் பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அத ஃபிட்சர் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா, ஃபிட்சருக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களும் வீட்ல அதிகமா இருக்க மாட்டாங்க. வேலை வேலைன்னு சொல்லி போயிருவாங்க. ஃபிட்சர தனியா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா, அந்த கேமரா ஓப்பன் பண்ணி திரும்பவும் ஃபிட்சர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட டாக்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஃபிட்சரோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நல்ல வேலைப்பா டாக் தப்பிச்சுது. அவங்க ஃப்ரெண்டோட பேர் தான் கேசி. அவங்க வீட்டுக்கு வந்ததும், "என்ன கேமராலாம் வச்சுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போலாம். இன்னைக்கு நைட்டு நம்ம கிளாஸ் பொண்ணோட ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த இடத்துக்கு நீயும் வரணும்" அப்படின்னு சொல்லி கேசி சொல்றாங்க. ஏன்னா ஃபிட்சர் ஒரு இன்ட்ரோவர்ட். யார்கிட்டயுமே சரியா பேசவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இந்த கேசி மட்டும்தான். ஆனா ஃபிட்சருக்கு வர விருப்பமே இல்ல. அப்பதான் கேசி சொல்றாங்க, "நீ ஒரு பையனை டாவடிச்சிட்டு இருக்கியே, கானர்னு ஒரு பையனை. அந்த பையன் அந்த பார்ட்டிக்கு வருவான். நீ இப்ப வருவேல" அப்படின்னு சொல்லும்போது, ஃபிட்சருக்கும் போகணும்னு சொல்லி கொஞ்சம் ஆசை வருது அந்த பையனுக்காகவே. ஆனா பார்ட்டி எந்த பொண்ணு வைக்குதோ, அந்த பொண்ணுகிட்ட ஃபிட்சர் இதுவரைக்கும் பேசினதே இல்ல. இருந்தாலும் பரவால்ல வரேன்னு சொல்லி ஒத்துக்குறாங்க. இது ஒரு ஹாலோவீன் பார்ட்டி. அதனாலேயே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் ஃபிட்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரெஸ் பண்ணாலுமே கூட, அவங்களோட கழுத்துல மாட்டுற துணிய மட்டும் அவங்க அவுக்கவே மாட்றாங்க. கேசி கூட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருக்காங்க. அவரோட பேர் தான் டெவின். அவங்க கூட இருக்கிறது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு. "பரவாயில்லையே, நீ வெளியலாம் வரமாட்டியே, இப்ப என்ன எங்க கூடலாம் வர?" அப்படின்னு சொல்லி டெவின் சொல்றாரு. இப்ப 4 பேருமே அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அப்ப அதே சமயம் இன்னொரு பக்கம் அந்த டெய்லர காட்டுறாங்க. டெய்லர் கொஞ்சம் சொதப்பிட்டோமோ, ஃபிட்சர கிஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற சூட்கேஸே எடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அந்த கேமரால ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களோ, அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வருது. அது எல்லாத்தையுமே அவர் ஒரு ஸ்க்ரீன்ல போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ஸ்க்ரீன்ல ஏதோ ஒரு உருவம் தெரியிற மாரி அவருக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டு போய் பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல. சரி ஏதாவது மனப்பிரமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே, கீழ கிடக்கிற ஸ்க்ரீனு ஆட்டோமேட்டிக்காவே தானா எந்திரிச்சு நிக்குது. பக்கத்துல போனோனயே ஏதோ ஒரு உருவம் வந்து அவர சாகடிக்குது.
ஃபிட்சர் பார்ட்டிக்கு போறாங்க. ஆனா, என்னதான் இருந்தாலுமே கூட ஃபிட்சர் யார்கிட்டயுமே சரியா பேச மாட்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது மத்தவங்க கூடலாம் பேசி பழகு அப்படின்னு சொல்லி கேசியும் சொல்றாங்க. அப்ப நெறைய பேர் ஹாலோவின் ட்ரெஸ் போட்டிருக்கும்போது, ஒருத்தர் மட்டும் ஒரு கோஸ்ட் வேஷம் போட்டு பிக்சரே பார்த்துட்டு இருக்காங்க. இதனால அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகல. அதனாலேயே கொஞ்சம் தள்ளி போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு திரும்பவும் அந்த பெர்சன் வராங்க. ஆனா, அந்த பெர்சன் வேற யாரும் கிடையாது. இவங்க எந்த ஒரு பையன டாவடிக்கிறாங்களோ, அந்த பையன் கார்னர் தான். "நீ அன்னைக்கு என்னையவே தெரியாம ஒரு ஃபோட்டோ எடுத்தல, அத நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, பிக்சரும் "நான் வேற ஒரு ஃபோட்டோ எடுக்க போனேன். நீ தான் குறுக்க நின்ன" அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப கார்னர் கிட்ட அந்த ஒரு கேமராவையும் அவங்க காட்டுறாங்க. "இது ரொம்ப பழைய மாடல் தானா? உனக்கு எப்படி கிடைச்சுச்சுன்னு?" சொல்லி கேட்கும்போது, "நான் ஒரு பார்ட் டைம் ஜாபா ஒரு கடையில வேலை பார்க்குறேன். அங்க இருக்கிற ஒரு பையன் தான் குடுத்தான்" அப்படின்னு சொல்லி பிக்சர்ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு டெவினும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் வராங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து கார்னர் கூட ஒரு செல்ஃபி எடுக்க பார்க்குறாங்க. "நீங்க எதுக்காக செல்ஃபி எடுக்கணும்? என்கிட்ட தான் கேமரா இருக்கே. நான் கிளியரா எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி பிக்சர் சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த ஃபோட்டோவ எடுக்க போறாங்க. அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது சொந்த செலவுலயே சூனியம் வைக்கிற மாரிக்க கேசியும் கரெக்ட்டா வந்து போஸ் குடுத்துடுறாங்க. அது ஃப்ரேமா வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அது வந்ததுக்கு அப்புறமா ஃபோட்டோ நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. "நான் இல்லாம நீங்க ஃபோட்டோ எடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிகள் கொஞ்சம் கோவப்படுறாங்க பிக்சர் மேல. அந்த கேமராவ கூட நானும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அது ஃப்ரேம் ஆயி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஆனா அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ பிடிக்கல போல. "இதா நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஃபிட்சர தேடி போலீஸ்லாம் வந்திருக்காங்க. ஃபிட்சர போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க எல்லா போலீஸ் ஆஃபீசருக்குமே ஒரு சீஃபா ஒரு ஷெரீஃப் இருக்காரு. உன் கூட வேலை பார்க்குற அந்த டெய்லர்ன்ற பையன் இறந்து போயிட்டான். கடைசியா அவன்கிட்ட பேசிட்டு வந்தது நீ மட்டும் தான். அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா? உன்கிட்ட சொல்லி அழுதானா? அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் கேட்குறாரு. அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவன் என்கிட்ட நல்லா தான் பழகிட்டு இருந்தான். எதனால இப்படி சடனா நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி ஃபிட்சர் அழுகுறாங்க. அதுக்கப்புறமா ஃபிட்சரை வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுறாங்க. அங்க போனதுக்கப்புறமா நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு ஃபிட்சர் அழுதுட்டு இருக்கும்போது, அவங்களோட அம்மா வந்து சமாதானப்படுத்துறாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஃபிட்சர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கடைசியா அந்த பாட்டிகள் மட்டும் அந்த கேமரா வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாரி தெரியும். ஏதாவது ஒரு ஃப்ரேம்ல ஷேடோ அடிச்சிருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் அத கண்டுக்காமயே விட்டுடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்ட்டிலாம் முடிஞ்சுட்டு எல்லாருமே போயிட்டாங்க. அப்ப அந்த பார்ட்டிகள் மட்டும் வீட்டு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே எல்லா பொருளையுமே எங்கெங்கேயோ தூக்கி போட்டு போயிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒதுங்க வச்சுட்டு இருக்காங்க. மேல இருக்கிற எல்லா குப்பையுமே கரைதில போடலாம் அப்படின்னு சொல்லி கீழ போறாங்க. அப்படி குப்பைய வச்சுட்டு இருக்கும்போது, மேல யாரோ நடக்கிற மாரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஒருவேளை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னமும் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டவுட் வருது. மேல என்னன்னு சொல்லி அவங்களும் வந்து பார்க்குறாங்க. அப்ப அதே இடத்துல டெய்லர கொன்ன அதே உருவம் வருது. அது வந்து அவங்களையும் சாகடிச்சிருது. அதுக்கு அடுத்த நாளு, "நீ வேணா நீ ஸ்கூலுக்கு போகாம இரும்மா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா ஃபிட்சருக்கு நான் திரும்பவும் ஸ்கூலுக்கு போனா மட்டும் தான் நான் பழையபடி மாறுவேன்னு சொல்றாங்க. அப்பதான் கேசி கால் பண்றாங்க. என்னன்னு கேட்கும்போது, "நேத்து நைட்டு நமக்கு பார்ட்டி வச்ச ஆவரின்ற அந்த ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா. ஏதோ ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றதா சொல்றாங்க. இத கேட்டவுடனே ஃபிட்சருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஏன்னா இப்பதான் டெய்லர் இறந்து போனாரு. அது நடந்து இன்னும் 1 நாள் கூட ஆகல. அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் இறந்து போயிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்ப திரும்பவும் ஃபிட்சர் எடுத்து பார்க்குறாங்க. அதுக்கு நாள் பார்க்கும்போது தான், அந்த பார்ட்டிகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஷேடோ அடிச்ச மாரி இருக்கும். ஆனா, இப்ப அந்த உருவம் எதுவுமே தெரியவே மாட்டேங்குது. ஃபிட்சருக்கும் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்ப இந்த கேமரால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேமராவ தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. ஆனா, அந்த கேமராக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. இப்ப ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே அந்த 2 பேரும் இறந்து போனத நினைச்சு வருத்தப்பட்டு, ரோஸ்லாம் வச்சுட்டு போறாங்க அவங்களோட ஃபோட்டோக்கு. இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமா நடுங்குது. எதனால இப்படி நடந்துச்சு? ஒரே நாள்ல 2 பேருமே இறந்து போயிட்டாங்களே! அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃபிட்சர் அந்த கேமராவ எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா என்னோட சந்தேகம் இந்த கேமரானால தான் எல்லாருமே சாகுறாங்களோன்னு தோணுது. இதே கேமரால தான் டெய்லரையும் நான் ஃபோட்டோ எடுத்தேன். அப்ப அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்ன மாரி இருந்துச்சு. ஆனா இப்ப அது இல்ல. நேத்து நைட்டு நான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ரியோட ஃபோட்டோல கூட பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்ன மாரி இருந்துச்சு. ஆனா இப்ப அவ இறந்து போனதுக்கு அப்புறமா காலையில அந்த உருவம் இல்லவே இல்ல. ஒருவேளை இந்த கேமரால தான் ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்ப கடைசியா அவங்க ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு ஃபோட்டோல தான் பின்னாடி அந்த உருவம் நிக்கிற மாரி தெரியுது. இதனால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே, "நீ என்ன லூசு மாரி பேசிட்டு இருக்க? இது எல்லாமே கோஇன்சிடென்ட்ல தான் நடந்திருக்கு. நேத்து நைட்டு ஆவி நெறைய குடிச்சிருக்கலாம். அதனால தான் அவ தவறி கீழ விழுந்து அவளோட தலையில அடிபட்டு இறந்திருக்கலாம்" அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்னாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா நடந்திருந்தாலுமே கூட எல்லாமே ஒரு எதார்ச்சியா தான் நடந்திருக்கும். "நீ சொல்ற மாரிலாம் நடந்திருக்க வாய்ப்பில்ல" அப்படின்னு சொல்லி டெவின் சொல்றாரு. "சரி நீ சொல்ற மாரிக்கே வச்சுக்குவோம். இந்த ஃபோட்டோனால நம்ம எல்லாருமே சாக போறோம்னா, இந்த ஃபோட்டோவே இருக்க வேணாம்" அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டர வச்சு அத எரிச்சிடுறாரு. அந்த ஃபோட்டோவும் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சுக்கிட்டே வருது. அந்த ஃபோட்டோல எரிஞ்சு போறது டெவினோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். அந்த ஃபோட்டோ எரியும்போது, டெவின் கேர்ள் ஃபிரெண்டோட கையும் கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. அத அணைக்கணும்னு சொல்லி கானார் எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா நெருப்பு அணையவே மாட்டேங்குது.
அடுத்ததா கேசியோட கை தான் எரிய போகுது. அத அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்றாங்க. அப்ப இந்த ஃபோட்டோனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபிட்சர் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவ ஃபர்ஸ்ட்டு அணைக்கிறாங்க. அந்த ஃபோட்டோல நெருப்பு அணைஞ்ச உடனேயே இங்கேயே அவங்களோட நெருப்பு அணைஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா அந்த பாதி எரிஞ்சு போன ஃபோட்டோ திரும்பவும் பழையபடியே வந்துருது. இப்பதான் அவங்க 4 பேருமே அந்த ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. இனிமேல் இந்த ஃபோட்டோவ யாரும் அவசரப்பட்டு தொட வேணாம். இந்த விஷயத்த பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கானர் சொல்றாரு. இப்ப 4 பேருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஏன்னா டெவினோட கேர்ள் ஃபிரெண்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி டெவின் பார்க்க போறாரு. அப்பதான் இந்த கேமராவ பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லி கானர் சொல்றாரு. இந்த கேமரால வேற ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த கேமராவோடவே ஒரு சூட்கேஸ் இருந்துச்சு. அத டெய்லர் வச்சிருந்தான். ஆனா நான் அத எடுக்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப திரும்பவும் டெய்லர் ஒரு இடத்துக்கு போ முடியாது. ஏன்னா ஒரு கொலை நடந்தனால போலீஸ்காரங்க யாருமே அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சீல் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இல்லீகலா நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கானரும் ஃபிட்சரும் கிளம்புறாங்க. நீ அந்த ஃபோட்டோல இல்ல. இருந்தாலுமே கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கானர் சொல்றாரு. ஃபிட்சரும் உள்ள போய் பார்க்குறாங்க. அந்த ஒரு சூட்கேஸே அவங்க எடுக்குறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த ஒரு உருவம் ஃபிட்சரையே பிடிக்க வருது. அங்கருந்து அவங்க பயந்து ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்ப அந்த உருவமும் பிக்சர பிடிக்கிறக்காண்டி வருது. அப்படி வரும்போது ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் அவங்க ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்க்ரீன தொடும்போது அந்த உருவத்துக்கு ஏதோ ஒரு மாரி பாதிப்பு வரும். உடனே அதுவும் அங்கருந்து கிளம்பிரும். அந்த கேப்ல பிக்சர வெளிய ஓடி வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் கார்னர் அந்த குரூப் ஃபோட்டோவையே உத்து பார்த்துட்டே இருப்பாரு. அது மூலமா அவரு ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு இருப்பாரு. அப்ப பிக்சர் கத்துற சத்தத்த கேட்டுட்டு அவரு ஓடி வந்து பிக்சர காப்பாத்துறாரு. அந்த உருவத்துக்காக என்ன தேடி வருது அப்படின்னு சொல்லி பிக்சர் கேட்கும்போது தான் சொல்றாரு. சொல்லப்போனா அந்த குரூப் ஃபோட்டோல நீயும் தான் இருக்க. அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியில உன்னோட ஃபேஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி கார்னர் ஒரு பெரிய குண்ட தூக்கி போறாரு. அப்ப எங்க 4 பேர மட்டும் இல்ல உன்னையும் தேடி அந்த உருவம் வரும் அப்படின்னு சொல்லி கார்னர் சொல்றாரு. இப்ப இன்னொரு பக்கம் சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி டெவின் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கவலைப்படாத அந்த ஒரு விஷயத்த நம்ம சரி பண்ணிடலாம். நான் உன் கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டெவின் கிளம்புறாரு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தான் ஏற்கனவே அடிபட்டிருக்குன்னு தெரியுது. அந்த ஒரு உருவமும் அவள கொலை பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரியுது. இருந்தாலுமே கூட அவள தனியா விட்டுட்டே போறாய்ங்க. அப்ப டெவினோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது, அந்த ஒரு உருவம் வந்து டெவினோட கேர்ள் ஃபிரெண்ட அதே இடத்திலேயே கொலை பண்ணிருது. அப்பதான் ஃபிட்சரும், கானரும் கரெக்ட்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்து பார்த்தோம்னா, டெவினோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஷெரீஃபும் இருக்காரு. தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்தத நினைச்சு டெவினால தாங்கிக்கவே முடியல. பிக்சர பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. எல்லாத்தையுமே காரணம் நீதான். நீ மட்டும் அந்த பார்ட்டிக்கு வராம இருந்திருந்தா, இது எதுவுமே நடந்திருக்காது. நாங்களே செல்ஃபி தான் எடுக்க போனோம். நீ தான் அந்த கேமராவ தூக்கிட்டு வந்து எங்கள ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்ட. இப்போ உன்னால தான் 3 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோவமா கத்துறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஃபிட்சரும் அழுதுகிட்டே போறாங்க. கார்னர் பின்னாடியே சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. கவலைப்படாத அவன் ஒரு கோவத்துல சொல்றான் அப்படின்னு சொல்லி கார்னர் என்னதான் சமாதானப்படுத்தினாலுமே கூட ஃபிட்சரால அழுகைய அடக்கவே முடியல. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது என்னோட அப்பாவும் நானும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப எங்க அப்பா ஏதோ ஒரு வேலையா என்னை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்ப நான் ஒரு பார்ட்டிக்கு போணும், வண்டிய திருப்புங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்பவே அடம் பிடிச்சேன். எனக்காகவே அவர் திரும்ப வந்தாரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. சொல்லப்போனா அந்த இடத்துல நான் மட்டும் அமைதியா இருந்திருந்தா அவருக்கு எதுவுமே ஆயிருக்காது. என்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே செத்துக்கிட்டே இருக்காங்க. எங்க அப்பா இறந்து போனாலும் எனக்கு பெருசா ஒண்ணும் அடி இல்ல. என்னோட கழுத்துல மட்டும் தான் கொஞ்சம் அடிபட்டுச்சு. அதனால தான் என்னோட கழுத்துல நெறைய தழும்புகள்லாம் வந்துச்சு. அந்த தழும்புகள்லாம் மத்தவங்க பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த மாரி ஒரு துணிய என்னோட கழுத்துல எப்பவுமே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிக்சர் சொல்றாங்க. அன்னைக்கு நான் என்னோட அப்பாவ இழந்தேன். இப்ப நான் பண்ண தப்புனால தான் இப்ப 3 பேர் இறந்து போயிட்டாங்க. உங்களே இழந்து வேணும்னு சொல்லி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பிக்சர் அழுகுறாங்க. நீ உண்மையாவே தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நினைச்சேனா, இந்த ஒரு தப்ப நீ தான் சரி பண்ணி ஆகணும். நம்ம இப்படி அழுகுறனால மட்டும் எந்த ஒரு பிரச்சனையுமே சரியாயிராது அப்படின்னு சொல்லி கார்னர் சொல்லும்போது, பிக்சருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. அப்பதான் அந்த ஒரு சூட்கேஸ் எடுத்து திரும்ப அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சூட்கேஸ்ல பெருசா சொல்றதுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. அதுல அந்த கேமராவோட பேரையும், அதோட மாடலையும் போட்டிருக்காங்க. போலாராய்டு 5X17ன்னு. அதோட மேனுஃபேக்சரிங் டேட்டும் 1974ன்னு போட்டிருக்கு. அப்படி 1974ல வந்த நியூஸ் பேப்பர்லாம் அவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு கொலை சம்மந்தப்பட்டதா ஒரு நியூஸ போட்டிருக்காங்க. அதுல ஒரு 3 ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ மட்டும் ஒரு ஃபோட்டோகிராஃபி டீச்சர் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காருன்னு போட்டிருக்கு. அந்த கொலை பண்ண ஃபோட்டோகிராஃபி டீச்சர் பேரு ரோலண்ட் ஜோசப் சேபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரியே அந்த கேமராலையும் ஆர்ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபார்ம் போட்டிருக்கு. அப்ப கண்டிப்பா அவரோட கேமராவா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பத்தி ஒரு பார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கேமராவுக்கு சொந்தக்காரரு ஒரு போட்டோகிராஃபி டீச்சர் தான். அவரு ஒரு சைக்கோ போல ஒரு 3 ஸ்டூடண்ட்ட ஏற்கனவே கொலை பண்ணியிருக்காரு. இந்த கேமரா வழியாவே அவரோட ஆவி வந்து நம்ம எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருக்கு. ஆனா கேமராக்கு ஒரு வீக்னஸ் இருக்கிற மாரியே அந்த ஒரு ஆவிக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. நான் ஒரு வெளிச்சமா இருக்க ரூம்ல போய் ஒளிஞ்சேன். அப்ப அந்த உருவத்தால அந்த இடத்துக்கு வர முடியல. ஏன்னா நம்ம ஒரு கேமராவோட போட்டோவை ஃப்ரேம் பண்ணும்போது லைட்டும் ஹீட்டும் அது மேல படாம தான் பார்த்துக்குவோம். அதே
மாதிரி தான் அந்த உருவத்துக்கு அது வீக்னஸா இருக்கு. அதனால தான் அது லைட்டுக்கு வரவே மாட்டேங்குது. இருட்டே தேடி வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி இதனால நமக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேசி கேட்கும்போது, அந்த சைக்கோ கொலைகாரன் 1974ல வாழ்ந்திருக்கான். அதுக்கப்புறமா அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஒரு ப்ராப்ளத்த நம்ம ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிக்சர் சொல்றாங்க. அது இன்டர்நெட்ல அவரோட அட்ரஸ பத்தி தேடி பார்க்குறாங்க. ஆனா இப்போதைக்கு அந்த அட்ரஸ்ல யாருமே இல்ல. ஆனா ஃபாரடே அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கதா கேசி சொல்றாங்க. இந்த கேமரா உடைச்சோம்னா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி டெவில் பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த கேமரா தூக்கி உடைக்க போறாரு. இப்போதைக்கு அவசரப்படாத அப்படின்னு சொல்லி கார்னர் சொல்றாரு. அப்படி 2 பேருமே சண்டை போட்டுருக்கும்போது அந்த கேமரால ஒரு ஃபோட்டோவ எடுத்துறாங்க. அந்த ஃபோட்டோவ எடுத்து பார்த்தோம்னா, அதுல டெவினோட ஃபோட்டோ தான் இருக்கு. கடைசியா யாரோட ஃபோட்டோவ எடுக்குறாங்களோ, அவங்க தான் மொத சாவாங்க. ஏன்னா, அவங்களோட ஃபோட்டோல தான் அந்த உருவமும் வந்து நிக்கும். இப்ப அந்த குரூப் ஃபோட்டோல இருந்த உருவம் டெவினோட ஃபோட்டோக்கு வந்துருது. இப்ப டெவின் தான் ஃபர்ஸ்ட்டு சாகப் போறாரு அப்படின்னு புரிஞ்ச உடனேயே, இது நான் ஆரம்பிச்ச பிரச்சனையே இல்ல. நான் எதுக்காக மொத சாகணும்? நீங்க எல்லாருமே ஃபோட்டோல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிக்சர ஃபோட்டோ எடுக்க பார்க்குறாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு ஆணிய எடுத்து டெவினோட ஃபோட்டோலயே கேசி வைக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல உண்மையிலேயே டெவினுக்கு அடிபட ஆரம்பிக்குது. உன்னை தடுக்கிறதுக்கு வேற வழி தெரியல. அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேசி சொல்றாங்க. இருந்தாலுமே கூட டெவிலுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவங்க இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தெரியாத்தனமா பக்கத்துல ஒரு போலீஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியாம டெவின் அவர் மேல கை வச்சிடறாரு. அது போதும். இப்ப எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. டெவின அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சுறாங்க. அங்க இருக்கிற ஷெரீஃப் கிட்ட டெவின வெளிய விட்டுருங்க. நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அத நாங்க சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிட்சரும் கார்னரும் கேட்கறாங்க. அப்படி என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் கேட்கும்போது, இந்த ஒரு கேமரா மூலமா ஒரு உருவம் வருது. அந்த ஒரு உருவம் எங்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்கு. நாங்க தெரியாத்தனமா ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டோம். இப்ப நாங்க எல்லாருமே தப்பிச்சாகணும். இந்த கேமராக்கான சொந்தக்காரர பத்தி நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு, உங்களுக்கு என்னைய பார்த்தா பைத்தியம் மாரி தெரியுதா? அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் பயங்கரமா கோவப்பட்டு கத்திறாரு. நீங்க வேணா இங்கேருந்து கிளம்புங்க. ஆனா அந்த ஒரு பையன நாங்க வெளிய அனுப்ப மாட்டோம். அவன் பண்ண தப்புக்கு அவன் உள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அவங்க 2 பேருமே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது கேசி கால் பண்றாங்க. இப்ப அந்த கொலைகாரனோட அட்ரஸ்ல வேற ஒரு பொண்ணு இருந்தாங்களே, சொல்லப்போனா அவங்க தான் அந்த கொலைகாரனோட ஒய்ஃபே. அவங்க பேர மாத்திட்டு ஒரு பொய்யான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேசி சொல்றாங்க. அந்த ஒரு அட்ரஸ்க்கு ஃபிட்சரும் கார்னரும் போறாங்க. அங்க ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த கேமரா பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தேடி வந்த யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி அந்த லேடி கோவப்படுறாங்க. அந்த ரோலான் ஜோசப் சேபிளோட ஒய்ஃப் தானே நீங்க? ஆனா இப்ப நீங்க ஆனா அப்படின்னு சொல்லி வேற ஒரு பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்துகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த கேமரா பத்தி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிக்சர் கெஞ்சும்போது அந்த ஒரு லேடி வீட்டுக்குள்ள விடுறாங்க. இந்த ஒரு கேமராவ என்னோட ஹஸ்பண்ட் தான் வாங்குனாரு. எங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவள நாங்க ரொம்பவே பாசமா வளர்த்தோம். ஆனா ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே என்னோட பொண்ண கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அவ யார் கூடயுமே பழகவே மாட்டா. அப்பதான் ஒரு நாள் இந்த ஒரு கேமராவ நாங்க அவளுக்கு கிஃப்ட்டா குடுத்தோம். அதுக்கப்புறமா அவ கொஞ்சம் கூட தனிமைய ஃபீல் பண்ணவே இல்ல. பார்க்குற எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தா. அப்பதான் அந்த ஸ்கூல்ல இருக்கிற 4 பேர் மட்டும் அவள ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவ வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்தா. ஆனா ஒரு 4 ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் அவள பின்தொடர்ந்து வந்தாங்க. அவள ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுற மாரி கூட்டிட்டு போயி, அவள பயங்கரமா அசிங்கமா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஸ்கூல்ல இருக்கிற எல்லார்ட்டயுமே அனுப்பியும் வச்சுட்டாங்க. அந்த ஒரு அசிங்கத்திலேயே அவ ஒரு நாள் தூக்கு போட்டு இறந்து போயிட்டா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்டால தாங்கிக்கவே முடியல. அந்த 4 ஸ்டூடண்ட்ஸுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கோத்தனமா மாறிட்டாரு. 3 ஸ்டூடண்ட்ஸ மட்டும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணாரு. ஆனா 4வது ஸ்டூடண்ட்ட கொலை பண்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க. அவர் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது, பக்கத்துல இருக்கிற ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. அந்த இடத்துல கரண்டும் ஷாக் ஆகி அதே இடத்துல அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா இறக்கறதுக்கு முன்னாடி அவரோட கேமரா மட்டும் அவரோட கையிலேயே வந்து விழுந்துருச்சு. எந்த ஒரு கேமராவ அவர் ஆசையா வாங்கி குடுத்தாரோ, அந்த ஒரு கேமராவ அவர் வெறுக்கவே ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா, அதுல உள்ள ஃபோட்டோஸ்னால தான் என்னோட பொண்ணு இறந்து போனா. இன்னமும் என்னோட ஹஸ்பண்டுக்கு அந்த ஆசை தீரல. ஏன்னா 4வது ஒரு பையன் மட்டும் உயிர் பொழைச்சுட்டான். அந்த ஒரு பையன கொலை பண்ற வரைக்கும், அந்த கேமராலருந்து யார் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்குறாங்களோ, அவங்க எல்லாருமே என்னோட ஹஸ்பண்ட் கொலை பண்ணிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லேடி ரொம்ப டெரரா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல டெவின வச்சிருக்காங்க. டெவின தேடி அந்த ஒரு உருவமும் வருது. வந்து டெவின அதே இடத்துல கொலையும் பண்ணிருது. அதுக்கப்புறமா கானரும் ஃபிஷரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க நேரா ஸ்கூலுக்கு தான் போறாங்க. ஏன்னா, அந்த 4வதா ஸ்டூடண்ட் மட்டும் தப்பிச்சிருப்பாரு அந்த ஒரு சைக்கோ கொலைகாரன்ட்ட இருந்து. அந்த ஸ்டூடண்ட் யாரு அப்படின்னு சொல்லி ஃபிஷர் தெரிஞ்சுக்கணும். அதனாலேயே அந்த ஸ்கூல்ல பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஸ்டூடண்ட் வேற யாரும் கிடையாது. அவங்க சிட்டில இருக்கிற அந்த ஷெரீஃப் போலீஸ் தான். கானரையும் ஃபிஷரையும் பார்க்கறதுக்காக இன்னொரு பக்கம் கேசி அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா 3 பேரையுமே ஷெரீஃப் அதே இடத்திலேயே பிடிக்கவும் செஞ்சுடுறாரு. நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க? சொல்லப்போனா நீங்க தான் எங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த கேமராவ பத்தி நாங்க பேசும்போது உங்களுக்கே அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஒரு சைக்கோ கொலைகாரன்ட்ட இருந்து தப்பிச்சதே நீங்க தான். உங்கள கொலை பண்ணணும்னு சொல்லி தான் அந்த ஒரு சைக்கோ கொலைகாரன் இந்த கேமரா மூலமா வந்து எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா தப்பு பண்ண நீங்க ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க.
உங்களால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறக்குறத நான் விரும்பல. நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு செத்தாகணும். உங்கள மட்டும் அந்த உருவம் கொலை பண்ணிருச்சுன்னா, யாரையுமே கொலை பண்ணாது அப்படின்னு சொல்லி, ஷெரீஃப் அதே இடத்திலேயே ஒரு ஃபோட்டோவ எடுத்துடுறாங்க. அப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இந்த இடத்துல உடைக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா, ஓ! அந்த கொலைகாரனோட ஒய்ஃப்ன்னு சொல்லி ஒரு கிழவி இருக்கே, அந்த கிழவி சொன்ன கதைய கேட்டுட்டு நீங்க இதெல்லாம் நம்பிட்டீங்களா? உண்மைய சொல்லப்போனா, அந்த ஒரு பொண்ண அவ்வளோ அசிங்கமா ஃபோட்டோ எடுத்தது நாங்களே கிடையாது. அவனோட அப்பா தான் ஒரு மிகப்பெரிய சைக்கோவே. தன்னோட பொண்ணையே பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ண பார்த்து நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இறக்கப்பட்டோம். அவன காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, ஒரு நாள் அவனோட அப்பன் பார்த்துட்டான். நாங்க அவன பத்தி வெளிய சொல்லிருவோமோ அப்படின்ற பயத்திலேயே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன் கொலை பண்ண ஆரம்பிச்சான். ஆனா என்னைய அந்த மாரி டார்ச்சர் பண்ணி கொலை பண்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க. அவன் பண்ண எல்லா சைக்கோத்தனத்துக்குமே அவனோட ஒய்ஃபும் தான் உடந்தையா இருந்தா. அவ சொன்ன கதைய கேட்டுட்டு நீங்க வந்து என்ட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப அந்த கருப்பு உருவமா அந்த இடத்துக்கு வருது. கடைசியா ஃபோட்டோ எடுத்தது ஷெரீஃப தான். அதனால ஷெரீஃப தான் டார்கெட் பண்ணி அது வந்துட்டு இருக்கு. அது வந்த உடனேயே அவரு கையில இருக்கிற கன்னெல்லாம் எடுத்து அத ஷூட் பண்ண பார்க்குறாரு. ஆனா அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அது பக்கத்துல வந்து அந்த ஷெரீஃபோட ஃபோட்டோவ எடுத்து அப்படியே 2 துண்டா கிழிச்சு போடுது. அந்த ஃபோட்டோ கிழியும்போது ஷெரீஃபும் இந்த இடத்துல 2 துண்டா போறாரு. இத பார்த்து அவங்க எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா அது கேசிய தான் கொல்ல வருது. அப்ப கானர வந்து துப்பாக்கியால ஷூட் பண்ணிட்டு நீங்க 2 பேருமே ஓட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே தனித்தனியான பாதைக்கு போறாங்க. கேசிக்கு அடிபட்டனால பிச்சர் அவங்கள தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அதுக்கு ஹீட்டு, லைட்டு கொஞ்சம் கூட ஆகவே ஆகாது. அதனாலேயே ஒரு பாத்ரூம் கிட்ட போயி ஹாட் வாட்டர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுர்றாங்க. அந்த இடம் ரொம்ப ஹீட்டா இருக்கறனாலேயே அந்த ஒரு உருவம் வரவே மாட்டேங்குது. இப்ப இவங்க 2 பேரும் தானே தப்பிச்சுட்டாங்க. அது கானர நோக்கி ஓட ஆரம்பிக்குது. "நீ இந்த ஹாட் வாட்டர்ல இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ இங்கேயே இரு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஃபிட்சர் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்ப கானரும் ஃபிட்சரும் பார்த்துக்கிறாங்க. இத சமாளிக்கிறதுக்கு உன்ட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கு அந்த கேமரா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கேமரா எடுக்கிறக்காண்டி போறாங்க. ஆனா அப்ப அந்த கருப்பு உருவம் வந்து கார்னர பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிருது. அப்ப கேமராவ எடுத்து பிக்சர் அவங்களே அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா கடைசியா யாரு ஃபோட்டோ எடுத்தாங்களோ அவங்கள தான் தேடி அந்த உருவம் வரும். அவங்க ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கார்னர விட்டுட்டு பிக்சர விரட்ட ஆரம்பிக்குது. அவங்களும் நேரா அண்டர் கிரவுண்டுக்கு ஓடி போறாங்க. அங்க ஃபோட்டோலாம் ஃப்ரேம் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு ஓடி போயிடுறாங்க. ஓடி வர வேகத்துல கேமரா தெரியாத்தனமா கீழ விட்டுர்றாங்க. அது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு உருவம் வந்து பிக்சர கழுத்த பிடிச்சு தூக்கிருது. இருந்தாலும் கையில கேமரா இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு உருவத்தையும் அவங்க ஃபோட்டோ எடுத்துர்றாங்க. அந்த ஒரு ஃபோட்டோல பிக்சரோட விரலும் கொஞ்சம் தெரியுது. இப்ப அந்த ஃபோட்டோவ புடிச்சு அவங்க பயங்கரமா கசக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த உருவத்துக்கு பலி எடுக்க ஆரம்பிக்குது. அந்த ஃபோட்டோவ அழிச்சிட்டோம்னா அந்த உருவமும் சேர்ந்து அழிஞ்சு போயிரும். ஆனா, பிக்சரோட விரலும் அந்த ஃபோட்டோல தெரியறனால, அந்த ஃபோட்டோவ கசக்கும்போது, அவங்களோட விரலோட எலும்பு கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வலிய தாங்கிக்கிட்டு அந்த ஃபோட்டோவ போட்டு கசக்குறாங்க. அந்த உருவத்துக்கு என்னதான் வலிச்சாலுமே கூட கொஞ்சம் கொஞ்சமா தவந்து பிக்சர் கிட்ட வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல போனா சரி வராதுன்னு சொல்லி, கையில இருக்கிற லைட்டர எடுத்து அந்த ஃபோட்டோவ மொத்தமாவே எரிச்சிடுறாங்க. அந்த ஃபோட்டோ எரியும்போது அந்த உருவமும் சேர்ந்து எரிஞ்சு போயிருது. இதுக்கு பேர் தான் அவன் பொருள வச்சு அவனே போறதுன்னு சொல்றது போல. இப்ப நல்ல வேளையா 3 பேருக்குமே எதுவுமே ஆகல. சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கேசியும் காணாரு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி பிக்சர் மட்டும் தனியா போறாங்க. இனிமேல் இந்த கேமரா யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடல்ல தூக்கி போட்டுறாங்க. இதயத்திலேயே போலோராய்டு அப்படின்ற இந்த ஒரு மூவி முடியுது. படம் உண்மையாவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுவும் கடைசியில வச்ச ட்விஸ்ட் எல்லாம் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அடுத்த வீடியோல பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.